அன்பும் பண்பும் கொண்ட தைரியசாலிகளான கன்னி ராசிக்காரவங்களே, உங்க கண்ணியத்தை விட்டு கொடுக்காதவங்களே, அவங்களுக்கு வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் எல்லா வளங்களையும் வழங்குறதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற காணொலி உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓகேங்களா? தெளிவான சிந்தனையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டைக்கும் பேர் போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசிக்காரவங்க அத்தனையும் நல்லதே செய்வாங்க. சிறியவர்களா இருந்தானே, பெரியவர்களா இருந்தானே, ஆண்களா இருந்தா, பெண்களா இருந்தானே, கன்னிராசிக்காரவங்க அனைத்து பேரும் இப்ப வீட்டுல சின்ன பையனா, ஒரு பையன், குட்டி பையன் இல்ல குட்டி பொண்ணு கன்னிராசிக்காரவங்களா இருக்காங்கன்னா அவங்க கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தாராள மனக்குணவங்க கன்னிராசிக்காரவங்க. இந்த நம்ம விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ, அக்கா தம்பி இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீ வச்சுக்கோ, நான் வேணா வேற வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்காக யாரும் விட்டு கொடுக்குற அளவுக்கு, அதாவது அவங்க அந்த வயசு அந்தந்த வயசுக்குரிய விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்கு ஒருத்தரும் இதுவரையில என்ன செஞ்சிருக்கு, படத்துல சொல்ற டயலாக் மாதிரி தான், கம்பெனி இதுவரையில என்ன செஞ்சிருக்கு, ஒன்னும் இல்லை. அந்த மாதிரிதான் ஒருத்தரும் ஒன்னும் செஞ்சது கிடையாது. ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி தெளிவா இருக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும் அப்படின்னு திறமையான குணம் கொண்ட கன்னிராசி அவர்களே, உங்களுக்கு நவகிரகங்களின் மாற்றம், உங்களுக்கு நவகிரகங்களின் மாற்றமும் உங்க ராசிநாதனும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்ல மாற்றத்தை எப்படி அந்த பலன்களை தரப்போறாங்க, அந்த பலன்களை எவ்வாறு நம்ம கையாள வேண்டும், அந்த பலன்களை நம்ம முழுமையா பெறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சமா கவலையா இருந்திருக்கும், நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகமா கொண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத போக்குவரத்து செலவு, தேவையில்லாத உடல்நிலை குறைவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், அப்புறம் நம்ம சும்மாதான் இருப்போம், வா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் இந்த கிரகநிலை மாற்றம். இந்த கிரகநிலை மாற்றம் இப்ப உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது, நல்ல பலன்களை தான் தரப்போகுதுங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கன்னி ராசியின் ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா புத்திசாலியத்துக்கு சொந்தக்காரனான புதன் பகவான். உங்களுக்கு நல்லாதான் கொடுக்க போறாருங்க. புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலி, அதாவது சிந்தனையில தெளிவை கொடுக்குறாரு. சிந்தனையில தெளிவை கொடுத்துட்டாவே நம்ம அதாவது புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க, நல்லவங்க, கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் மிக்கவங்க. இதுல சிந்திச்சு செயல்பட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்க கூடாது, இவங்க கிட்ட இவங்க செஞ்சோம்னா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இந்த தெளிவு நமக்கு இருந்ததுனாவே நம்ம எல்லாமே கரெக்டா போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு புதன் பகவான் பொருளாதார முன்னேற்றம் கொடுக்குறாரு, வியாபாரத்துல நல்ல எண்ணத்தை கொடுக்குறாரு, திருமண யோகம் கொடுக்குறாரு, வெளிநாட்டு வெளியூர் பயணம் கொடுக்குறாங்க. நீங்க தொழில முதலீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டமும் இந்த டைம் இருக்குதுங்க. நீங்க தாராளமா செய்யலாம், எல்லாமே நல்லாதாவே நடக்கும். ஆனா எல்லாமே உங்களோட சொந்த சுய புத்தியில இருக்கணுங்க. யாரோட பேச்சையும் நம்ம கேட்க வேண்டாம். சரிங்களா? சிறப்பான சம்பவங்களை செய்ய போறாருங்க புதன் பகவான். அதனால நல்ல பலன்களை எதிர்பார்த்திருக்கிறப்ப அந்த பலன்களை எப்படி பலனை தரதை விட அதை பயன்படுத்திக்கிற முறையும் ஒண்ணு இருக்குது. அதுக்குதான் இந்த இடத்துல புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. நீங்க ஆல்ரெடி நல்ல டைப்பு, நல்ல புத்திசாலித்தனமா இருக்கக்கூடியவங்க, திறமையானவங்க, கண்ணியம் கட்டிப்பாடு, ஒரு வேலையை செஞ்சாலும் நேர்மையா அதுல உங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. எப்படியாவது நமக்கு பணம் வந்தா பத்தாது அப்பத்தும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க, நேர்மையா இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. அது உங்க புதன் உங்களுக்கு புது பொலிவை தருகிறார். புது பொலிவு எப்படி, புது பொலிவு அப்படியே என்னப்பா பொண்ணா இருந்தா புது பொண்ணாட்டு இருக்க, பையனா இருந்தா புது மாப்பிள்ளையாட்டு இருக்கீங்க, அப்படியே அகத்தின் நகலாக முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம உள்ளம் நல்லா இருக்கிறப்ப முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு தாண்டவம் ஆடுங்க. சரிங்களா? அந்த காலகட்டத்தை நம்ம சரியா பயன்படுத்தி எல்லா வித பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடுறதை தாண்டி எந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்காம இருக்கணும். நம்ம போய் மற்றவங்களுக்காக பொருளாதாரம் நல்லா இருக்கு, உடனே நல்லா இருக்குதுன்னே தூக்கி தூக்கி கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஏற்கனவே கொடுத்தோம், என்ன ஆச்சு ஏதாச்சு, எதுல முதலீடு பண்ணோம், எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும். அதுக்கு தான் சிந்தனை நல்லா கொடுக்குறாரு புதன் பகவான். இருந்தாலும் நல்லதா நீங்க பண்ணணும். உங்க வாழ்க்கைங்க நீங்க வாழணும், மற்றவங்க வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அவங்க நல்லா இருக்கணும், நம்ம செய்யறோம், எல்லாம் ஓகே. ஆனா நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணும். அதை நினைச்சு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாதான் அமையும், கடவுள் துணை இருப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு என்ன பண்றாருன்னா, அவரும் நல்ல பலனை தான் கொடுக்க போறாரு, சுபிக்ஷமா கொடுக்க போறாரு. நிதானமாகவும் உங்களுக்கு வந்து அதாவது பொறுமையா நிதானமா கடைபிடிச்சு எதை எப்படி செய்யணும் உங்களுக்கு, அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும், அப்புறம் வந்து இதை எப்ப எந்த டைமுக்கு செய்யணும், எந்த ஒரு வேலையும் அந்தந்த டைம்ல செய்யணும். இப்போ ஒரு வேலை செய்ய போறோம், கரெக்டா இருக்கு எல்லாம் இருக்குன்னா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு இதை அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நினைச்சோம்னா அந்த டைம் போயிடும், நமக்கான டைம் அந்த டைம்லயே செய்யணும். இதுக்கான காலகட்டம் எந்த காலகட்டத்தில் எதை செய்யணும், காலம் தவறி நம்ம செய்யக்கூடிய உதவி கூட பிரயோஜனம் இல்லாம போயிருங்கிற மாதிரி காலம் தவறி செய்யக்கூடிய ஒரு வேலை அதுக்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம். அந்த தொழிலில் பெருசா பாதிப்பு இல்லைனாலும் நமக்கு வர வேண்டிய வருமானத்திலேயோ இல்லை வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இந்த டைமுக்கு வந்துருவாங்க செய்வாங்க, அது போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையா செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போய் அதுல மாட்டக்கூடாது. எல்லாத்தையும் செய்யணும், அவங்களுக்கும் செய்யணும். அதுல நம்ம கட்டுப்பாடை எங்க இருக்கணும், எங்க எதை செய்யணும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா? அப்புறம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம். சுக்கிரன் சுபிச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நம்ம அந்த காலகட்டம் நல்லா இருக்குது, அந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்தணும், நமக்காக பயன்படுத்தணும், தெளிவா பயன்படுத்தணும். அதுக்கு சிந்தனையும் உங்க அதிபதி கொடுக்குறாரு. நம்மளை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நிமிர்ந்து நிக்கணும், தெளிவா நிக்கணும், உயர்ந்து நிக்கணும், நம்மளை அவங்க அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான முயற்சி எடுக்கணுமே ஒழிஞ்சு மறுபடியும் போய் நம்ம அதே குழியில உழுவக்கூடாது. சரிங்களா? சுக்கிரன் உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ உங்களுக்கு சூனியம் வச்சவங்களுக்கு நிலைமைய கூட அவங்க ஆண் உங்களை என்னடா அது நம்ம வச்ச சூனியம் நமக்கே வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆண் வளர்ச்சியை கொடுத்து உங்களை பார்க்க வைக்க போறாருங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. ஓகேங்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சுக்கிர பகவான் சுபிக்ஷமான நேரத்தை கொடுக்க போறார். நீங்க அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறத முக்கியம், அதை தெளிவா பயன்படுத்திங்க. குரு பகவான் கன்னி ராசிக்கு குதூகலமான நிலைமையை தாங்க ஏற்படுத்துறாரு. நல்லா இருக்கிறாரு. பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, வேற தொழில இருந்து இந்த தொழிலுக்கு போறோம், இல்ல வந்து இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு போறேன், பதவி மாற்றம், உயர்வு, இல்ல வந்து நான் மேற்கொண்டு பதவி உயர்வுக்கு பரீட்சை எழுதுறேன், இல்ல மாணவர்களா இருந்தா படிப்புல முன்னேற்றம், வெளிநாடு வெளியூர் பயணம், கடல் கடந்து கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறேன், எல்லாமே செய்யலாங்க. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எல்லாமே ஓகே. கூட்டு தொழில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றவங்களை விட்டுட்டு போறப்பையும் கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கான மாற்றங்கள் தெளிவு சிந்தனையும் சூப்பரா இருக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்குறாரு. ஓகேங்களா? குரு பகவான் என்ன சொல்றாரு, குதூகலமா இருப்பா, சந்தோஷமா இருப்பா, நீ பட்ட கஷ்டங்கள் போதும், யாருக்காக கஷ்டப்பட்ட, யாருக்காகவோ எல்லாம் கஷ்டப்பட்ட, இப்ப உனக்காக கொஞ்சம் சந்தோஷமா இரு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைமாங்க. குரு உங்களை பார்க்க மட்டும் செய்யலைங்க, உங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துட்டாரு. அப்ப கோடி நன்மைங்கிறத விட பல கோடி நன்மை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு வந்து வரத்தான் செய்யும், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதா தான் இருக்குது. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நமக்கு வர்ற இந்த நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதை பயன்படுத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, இப்ப அந்த அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதை விட்டுட்டு நம்ம வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பாவோ இவங்க பாவன்னு சொல்லாம நம்மளோட வாழ்க்கைய கரெக்டா போகிறதுக்கு பார்க்கணும். அப்புறம் வந்து நீங்களும் கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மைன்னு கொண்டவங்க கன்னிராசிக்காரவங்க. அதே மாதிரி நீதிக்கு பேர் போனவர் நீதி தேவன் சனி பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு தாறுமாறான பலன்களை கொடுக்க போறார். என்னங்க சொல்றீங்க, அஷ்டம சனிங்கிறீங்க, அதனால நான் ஏற்கனவே பல பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிட்டு வரேன், மனசு ஒண்ணு சொல்லும் வாய் ஒண்ணு சொல்லுவோங்கிற மாதிரி மனசு ஒண்ணு சொல்லும் மூளை ஒண்ணு சொல்லுதுன்னு சொல்லிட்டு மனக்கு தெரியும் என்னை ஏமாத்துறாங்க, அங்க போய் விழுவேன், இதுல அஷ்டம சனி வேற விரயம் வேற அதிகமாகுமே, அப்படி கிடையவே கிடையாதுங்க. சனி பகவான் நீதிமான், உங்களை சோதிப்பார். நல்லவங்கள கடவுள் சோதிப்பாருங்கிறவங்க மாதிரி நீங்க அந்த ஹரிச்சந்திரன் கதை கேள்விப்பட்டீங்களா, அவருக்கு அத்தனை சோதனைகளை கொடுத்துப்பார். அதனால சனி பகவானுக்கு ஒரு சாபம் கூட விட்டுருப்பார். ஆனா கடைசியா அவருக்கு நல்லதுதான் நடந்தது. ஏன்னா நீங்க வந்து நல்வழியில எவ்வளவு உங்களை வந்து ஒரு தங்கத்தை சூடேற்ற அதாவது மெருகேற்றணும்னா அதை வந்து வெப்பப்படுத்தியே ஆகணும். அந்த மாதிரிதான் உங்களை வந்து திறம்பட கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதுல நீங்க எப்படி கையாண்டு அதை மீண்டு வரீங்க அப்படிங்கிற அதுல கூட உங்களோட நிலை தடுமாறாம இருக்கீங்களா, உங்க நேர்மையில இருக்கீங்களா அப்படிங்கிறதான். அப்படி நேர்மையா இருக்கக்கூடிய கண்ணியம் தவறாத கன்னி ராசிக்காரவங்க சனி பகவான் அப்படி விட்டுருவாராங்க.
அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தாறுமாறான பலன்களை கொடுக்க போகிறார். கவலவே பட வேண்டாங்க. உங்க அந்தஸ்து உயிரும் பேரும் புகழும் அப்படி இருக்க போகுதுங்க. சனி பகவான் நல்லதை வந்து நல்லது செய்யறவங்களுக்கு நீதிமான் தான் சொல்லி வச்சிருங்க. கெட்டது செய்ய மாட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி பகவான் பயப்பட வேண்டியது இல்லை. நல்ல கெட்டவங்களுக்கு நீங்க உங்களோட பலன் ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கெட்டது செஞ்சீங்கன்னா டபுள் மடங்கு உங்களுக்கு கெட்டது வரும். நல்லது செஞ்சீங்கன்னா டபுள் மடங்கு நல்லது வருங்க. நம்ம தான் நேர்மை கடுமை கட்டுப்பாடு எல்லாம் கொண்டவங்க. உங்களுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படியே இப்ப தாறுமாறான பலன்களை தூக்கி கொடுக்க போறாரு. உறவினவங்களை எல்லாம் ஏளனமா பேசினவங்களாம் அப்படியே தலையில தூக்கி வச்சு இப்ப ரோட்ல போறப்ப சொல்லியிருப்பாங்க, இவங்க கூட பிறந்தவங்க கூட என் அண்ணன் என் தம்பி எங்க அக்கா தங்கச்சின்னு சொல்லியிருக்கோம். இப்ப அங்கங்க இருந்த ஒரு டிவிலயே நீங்க வரீங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட அண்ணன் என் அக்கா அவ என் தங்கச்சி எங்க அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைய கொடுக்க போறாரு சனி பகவான். ஆனா இந்த காலகட்டத்தை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். இதையும் நான் இல்ல நான் ஏன்னா ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி நான் செய்யறேன், எனக்கு தானா கடவுள் கொடுப்பாருன்னா கடவுள் நீங்க செஞ்சதுக்கு கொடுக்குறாரு. அதனால பயன்படுத்திக்கணும். மறுபடியும் உங்களுக்கு நீங்க திரும்பவும் இந்த மாதிரி சிறப்பான காலங்கள் வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அதனால சனி பகவானின் தாறுமாறான பலன்களை தாங்குவதற்கு தயாராக இருந்து அந்த பலன்களை நல்ல முறையில் கையாண்டு பழகி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாரு? செவ்வாய் கொஞ்சம் சுமாராதான் இருக்காரு. இந்த காலகட்டத்துல உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும். உணவு பழக்க வழக்கங்கள்ல நமக்கு கண்ட்ரோலான ஃபுட்டு பார்த்தோன்னே நமக்கு சாப்பிட டெம்டிங் ஆகும். இந்த வெய்ய காலமா இருக்குது பார்க்குறப்ப அப்படியே சிக்கன் பொரிச்சு வச்சுருப்பேன். அந்த மாதிரிலாம் நம்ம அந்தந்த வயசுக்கு, இப்போ நீங்கள் சிறு வயசாக இருந்தால் ஓகே, இந்த வயசில் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, இல்லாட்டி சின்ன குழந்தையா இருக்குது, யாராக இருந்தாலுமே இந்த வெய்ய காலத்துக்கு இப்போ உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கான தேவையான ஜூஸு அந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குடிங்க, சாப்பிடுங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தாவே எல்லாருமே பெரியவங்க, அதுக்காக வயசானவங்க தான் சொல்கிறேன், சின்னவங்கலேருந்து இந்த காலகட்டத்தில் செரிமான, ஏன்னா உணவு பழக்க முறை இப்போ அப்படிதான் இருக்குது. நம்ம உணவு பழக்க வழக்க முறையிலையும் உடற்பயிற்சி மேற்கொண்டு கரெக்டா நம்ம உடல்நிலையை பார்த்துக்கிட்டோம்னாவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வண்டி வாகனம், வெளியூர் பயணம் இந்த மாதிரி போறப்ப, அப்புறம் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து, வாக்குவாதம் இதுல ஈடுபடுறப்ப கொஞ்சம் சுதாரணமா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல அப்படித்தான் இருக்குது. இந்த காலகட்டத்தை நம்ம கொஞ்சம் சுதாரணமா கையாண்டுக்கணும். மற்றதெல்லாம் நல்லா தானே இருக்குதுங்க, எல்லாமே நல்லா இருந்துட முடியுமா? அப்புறம் என்ன உங்களுக்கு நமக்கு என்ன தோணும், நம்மளோட இப்போ ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறப்பதான் நம்மளோட அந்த வழி, அதோட முயற்சிக்கான பலனா நமக்கு தெரியும். எதுவுமே இல்லைங்கிறப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் நம்மளும் கட்டுப்பாடோட இருப்போம். ஏன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கப்ப, பொருளாதார எல்லாமே நல்லா இருக்கப்ப, இந்த இது இல்லைன்னா நம்ம பெசாட்டுக்கு எதையோ ஒன்று கண்டதை கடிதை சாப்பிட ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம இல்லாம கரெக்டா பார்த்துக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம அதை மட்டும் சரியா பார்த்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்ல யாருக்கும் போய் பஞ்சாயத்து பண்றது, கையெழுத்து போடுறது, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் இல்லாம நல்லா பார்த்துட்டாவே நல்லதே. நம்ம என்னைக்குமே நமக்கு நல்லதுதாங்க நடக்கும். நாம போய் தேவையில்லாம இன்னொருத்தவங்களுக்கு நல்லது செய்ய போறோங்கிறப்ப அவங்க கொண்டு போய் பிரச்சனையில வர்றதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த காலகட்டத்தை நமக்காக பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஓகேங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி கையாளுங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது சந்திர பகவான் என்ன செய்யறாரு? சிந்தனையில கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குறாரு. நமக்கு புதன் சிந்தனையில தெளிவை கொடுத்தாலும் இவரு கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்குறாரு. என்ன பண்ணலாம்? சரி, அவங்க அப்பதான் திரும்பி நம்ம சாரி கேட்டாங்கல்ல, மறுபடியும் தான் நம்ம ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவோமே. சரி, நம்ம ஒரு தொழில தொடங்க வச்சிருந்த படம், அவங்க தான் நான் இந்த மாதிரிலாம் இல்லை மறுபடியும் செஞ்சுட்டேன், இந்தா இப்போ கொடு, நான் மறுபடியும் உனக்கு அதை கண்டிப்பா சொன்னதுதான் கரெக்டா இது பண்றேன் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொடுத்துதான் பார்ப்போமோ. அவங்களுக்கு வந்ததுன்னா அவங்களும் முன்னேறாம இருக்கு, நம்மளும் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்கலாம். அதை சொன்ன 10 ரூபா இருக்கா, நம்ம தொழிலுக்கு 7 ரூபா வச்சிருக்கோமா, 2 ரூபாய் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த 7 ரூபாய் கொடுப்போம், அவன் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இது சரிப்பட்டு வராது. ஏன்னா உங்களுக்கான பலனை கடவுள் இப்ப கொடுக்குறாருன்னா அதற்கான பலனை நீங்க கரெக்டா நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இதே மாதிரி ஒரு சிறப்பான சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியாது. அதனால அந்த காலகட்டத்தை நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சந்திர பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நம்மளை அதாவது இவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லாட்டி தேவையே இருக்காது அந்த பொருள், ஒரு ஆடம்பர பொருள், அது நமக்கு தேவையே இருக்காது, அந்த டைம் அதை வாங்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விடுவாரு. இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடணும். ஏன்னா இது பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம பல பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளுக்கு இல்ல மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்துட்டோம்னாவே நம்ம வாழ்றதுக்கு ஓஹோன்னு இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சூரிய பகவான். சூரியன்
சூரியன் எப்படி இருக்கிறார், பிரகாசமா இருக்காருங்க. அந்த மாதிரி உங்களை பார்க்குறப்பயே என்ன ஒரு தேஜஸ் அப்படிங்கிற மாதிரி பிரகாசமா இருக்க போறீங்க. இப்போ வந்து உங்க பேர் எதுவாகவே இருந்தாலும் பிரகாஷ் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு பிரகாசமா இருக்க போறீங்க. என்னப்பா இவ்வளோ பிரகாசமா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. பொருளாதார முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு, ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு, இல்லை வந்து மனமுறிவு வரலும் போய் இது செட்டே ஆகாதுன்னா மறுமணத்துக்கான வாய்ப்பு, குழந்தை பேரு, மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி, வெளிநாடு, வெளியூர், நீங்கள் நினைச்ச படிப்பு, அதாவது இதுக்கு வந்து நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டி போகிற மாதிரி இருந்திருக்கும், இது எங்கே போக முடிச்சேன்னு அடுத்த கோர்ஸ் எடுத்துக்கலாம்னா இல்லை, நீங்கள் அதுக்கான மார்க்குக்கு உங்களுக்கு கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க. வரன்கள் நல்லா அமைய போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு சூட்சமமாக சொல்றது என்னன்னா, இந்த பலன்கள்லாம் நான் தரேன், இதை நீ கரெக்டாக பயன்படுத்திக்கோ, நீ பயன்படுத்தி வாழ்ந்துக்கோ, நான் என்னட்ட வந்து நீ அது செய்யலையே இது செய்யலையேன்னு வந்து புலம்பவே கூடாது. உங்களுக்கு அத்தனை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நீ வந்து எங்கிட்ட புலம்பிட்டு உங்ககிட்ட யாராவது வந்து புலம்பனா அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு என்கிட்ட மறுபடியும் வந்து குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சூட்சமத்தை சொல்றாரு. இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான, நான் இப்பயும் சொல்றீங்க, உதவி செய்யறது ரொம்ப நல்லது, எல்லாம் ஓகே. ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். அப்புறம் ஒருத்தவங்க வந்து நிஜமாலுமே ஒரு உதவி, அவங்களுக்கு அந்த உதவி பயன்படுதா, இல்ல அந்த உதவிக்காக நம்மளையே பயன்படுத்திக்கிறாங்களா, அந்த உதவி அவங்களுக்கு பயன்படுதா, இல்ல அந்த உதவிக்காக நம்ம அவங்கள பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணுங்க. அந்த தெளிவு மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. ஓகேங்களா? சரிங்க, இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, நமக்கு யாரு ஓரளவுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. மற்றபடி இன்னொருத்தர் யாரு நம்மளை குழப்பத்தை உண்டாக்குறவரு ராகுவும் கேதுவும் தான். ராகுவும் கொஞ்சம் சுமாரா இருக்கிறாருங்க, நல்லா தான் இருக்காரு. அது பொருளாதாரத்திலயோ வியாபாரத்திலயோ ஒரு கை வைக்கல, நிதியில எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாரு, நல்ல முறையில கொடுக்குறாங்க, நல்லதை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. இப்போ பண வரவு இப்படி கொட்டி கொடுப்பாங்க, 10 பக்கம் கேட்குறீங்க, அத்தனை பக்கம் வருது, நீங்கள் தொழில செய்யலாம்னா அதை விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்டிங் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு, யாரையாவது உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு உதவி கேட்கறதோ, அதான் சொன்னேன் இல்லைங்க, ஆடம்பர பொருள் இதை பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணிக்கலாமா, அதை நமக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுக்குறாருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும், அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். ஏற்கனவே நம்ம பட்டுட்டு தான் வந்திருக்கிறோம், மறுபடியும் படுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். பொருளாதாரம் நிறையா வருதா, இப்போ இந்த காலகட்டத்துக்கு என்ன வேணும், அதை கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். ஓகே, நமக்கு விரயம் தான் ஆக போகுது அப்படின்னா அதை சுப விரயமாக பண்ணுங்க. ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிடுறீங்களா, அது வீடு கட்டுங்க. இல்லை வீடை புதுப்பிக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க, புதுப்பிங்க. உங்களுக்கு திருமணமா, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. இல்லை உங்கள் பிள்ளைகள் அந்த மாதிரி திருமணம், படிப்பு செலவு, சுப செலவா, அதாவது செலவு பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் அது சுப செலவு, ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கிறது, ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு, இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொத்தாவே போயிடும். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் அது விற்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அசட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறப்ப நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும், சேமிப்பு இருக்கிறப்ப உதவி வேணுமான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ செஞ்சால் நீங்கள் திருப்பி செய்வீங்க அந்த மாதிரி. இதே ஒரு சேமிப்பு இல்லாத நேரத்தில் போய் கேட்டிங்கன்னா கையை விரிச்சிருவாங்க. அதனால நம்ம வந்து அப்போ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீங்கள் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்கப்ப டிரான்சாக்ஷனுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதே நீங்கள் அமௌண்ட் கையில் இல்லாத நேரத்தில் எப்போ உதவி தேவைப்படணுமோ அந்த டைமில் நீங்கள் உதவி யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அந்த உதவி உங்களுக்கு காலம் கடந்து கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. காலத்துக்கான நேரத்தில் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஒரு சில மனிதர்கள் நம்மளை மாதிரி இப்போ நீங்கள் எப்படி உதவி செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அந்த டைம் அவங்களாலே உங்களுக்கு புரட்டி கொடுக்கணும்னா கொடுக்க முடியாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் காலம் கடந்து கிடைச்சாலும் நமக்கு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால இந்த காலகட்டத்துல நீங்க வந்து தேவையில்லாம மனசை வந்து சஞ்சலிக்க விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணி விரைய செலவாக்காம சுப செலவா பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சேமிப்பா வந்து வச்சுக்கோங்க. அதான் நல்லது என்னைக்கா இருந்தாலும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா கேது பகவான் பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பும் தரலைங்க, பெருசா எந்த பாதிப்பும் தெரில. ஆனா அதே மாதிரி அவர் வந்து புதுசா ஒரு நல்ல வாய்ப்பையுமே தெரில. இப்போ புது பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கலாம், ஆனா பழைய பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்க போறது கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் பொறுமையும், முடிஞ்ச யோகா கூட பண்ணலாங்க, அது நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம நல்லதை பண்ணணுங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வராங்க வந்து தேவையில்லாமல் சொந்தக்காரன் நம்ம உதவியே பண்ணிட்டு எல்லாமே அதை விட்டுறலாம்,
வந்து வேணுங்கன்னு உங்கள் வீட்டில் நம்ம வீட்டுக்கே வந்திருப்பாங்க, நம்ம டீ காஃபி போட்டு உட்கார வச்சுட்டு வாங்கினோன்னே ஏன் நீங்கள் இதை பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் அப்படிங்களாங்க சாப்பிடுங்க, சரி நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இல்லாட்டி வேலையை பார்க்குறேன், இல்லாட்டி வந்து வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம சட்டுக்கு போயிட்டோம்னா அது ஊனு காது கொடுத்து கேட்டுட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காது கொடுத்து கேட்காதீங்க. எனக்கு எதை கேட்கணுமோ அதை கேட்டால் பரவாயில்ல, கேட்கவே வேண்டியதில்லை. கேட்டு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க? அதனால அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பேசாட்டுக்கு உங்கள் வேலையை நம்ம பேசாட்டுக்கு பார்த்துட்டு போவோம். அவங்க வேலை அதுதான், அவங்க வேலையை அவங்க பார்க்கலாமில்ல, நம்ம கேட்கலாம். அவங்களுக்கு அதுதாங்க வேலை. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. நம்ம வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் எதையுமே நம்ம பேசாட்டு நம்ம உண்டா, நம்ம வேலை உண்டா, முடிஞ்சா அப்படி ஃப்ரீயாக அவங்க ஏதாவது கேட்குற ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்க, வேறு வழியெல்லாம் அந்த இடத்துல உட்காந்தே இருக்கணும்னா பஸ்ஸுக்கு ஏர்ஃபோனை மாட்டிட்டு பாட்டை கெட்டு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு போயிருங்க. என்னடா நம்ம இப்படி சொல்கிறோம், ஒன்றுமே இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையாட்டிருக்கு. நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தோம், இவனை முடிச்சு விட்டுறலான்ட்டு பிரச்சனையை உருவாக்குவோம் அப்படின்லாம் பார்த்தோம். ஒன்றும் நடக்கிற காரியங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு குழப்பத்தில் வந்துட்டு குழம்பிட்டு போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க. அதே மாதிரி சந்திராஷ்டம காலகட்டத்திலையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதுக்கு இடம் கொடுக்காம நம்ம இருந்தோம்னாவே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு மனசஞ்சலமாக இருக்கா, இல்லை ஏதாவது தோணுதா, கடவுள் வழிபாடுங்க. கடவுளை தவிர்த்து உங்களுக்கு வேற யாரும் துணை இருக்க மாட்டாங்க. நீங்கள் யார்ட்டையாவது போய் ஃபீல் பண்ணி சொன்னீங்கன்னா கூட உங்கள் முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி போய் சிரிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ஃபீல் பண்ணுவோம், நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அப்படியே பாவம் இல்லாவே உன் பிரச்சனையை பாருடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு போயிட்டு வாங்க. அப்புறம் செவ்வாய் தோறும் வெள்ளி தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது வந்து இன்னும் நற்பலன்களை தரும், உங்களுக்கு நல்ல பலன் தான் தந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் பிரகாசமாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏற்றி வழிபடுங்க. அப்புறம் விநாயகரை அனுதினமும் அவரோட ஞாபகத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அவர் மாதிரி ஒரு வினையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் யாருமே கிடையாதுங்க. பிரச்சனையை வந்து தும்சம் பண்ணிட்டு போயிடுவார். பக்கத்தில் விநாயகர் ஆலயம் இருந்தால் டெய்லியும் கூட போயிட்டு வாங்க, இல்லாட்டி அனுதினமும் அவரை மனசார வழிபடுங்க. கடவுள் என்னைக்கும் உங்களுக்கு துணை இருப்பாரு. ஓகேங்களா? அப்புறம் சனி பகவான் குடிகொண்டிருக்கும் சிவாலயம், சிவாலயத்துக்கு கண்டிப்பாங்க சனீஸ்வரனுடைய மறு உருவம் அதாவது ஈஸ்வரனின் மறு உருவமே சனீஸ்வரன் சொல்லலாம். அவரோட பிரதிபலிப்பு தானே. நீங்கள் என்ன பண்ணணும், சிவன் கோயிலுக்கு செல்லுங்க, போய் தியானம் பண்ணுங்க, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. குறிப்பாக திருநீர் அங்கே வாங்கி வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. திருநீர் நம்ம வாங்கி வைக்கிறப்ப அங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் எடுத்ததில் அங்கே நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கு பால், கரும்பு சாறு இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அதோட திருநீர், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அங்கே வச்சுட்டு வரப்போ வந்து அதை அங்கே அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அது இல்லாமல் அங்கே வாங்கி வச்சுருக்கப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் கொட்டி வச்சுட்டு வரீங்கன்னு ஒவ்வொருத்தரும் எடுத்து பூசுறப்ப அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், ஒரு நல்லது, அதை தாண்டி அங்கே இருக்க ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதை தாண்டி நீங்கள் நினச்சிக்கங்களேன் ஒரு பாக்கெட் 90 வாங்கி கொட்டிட்டு வரும். அது அப்படியே அது நம்மளோட கஷ்டம்னே வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து நம்மளோட ஏதாவது கேட்டு சொல்கிறோம், அதுக்காக நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்ல வரல. நமக்கு அது கஷ்டம், அவங்க சந்தோஷமாக அது கோயிலோட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அப்படியே குறையும் பாருங்க. அது நம்ம அப்படியே குறையுதுன்னு தான் கடவுள் நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் வேறு எதை வச்சிங்கனாலும் அப்படி நடக்கவே நடக்காது. அதனால் அந்த மாதிரி செய்யுங்க. சனீஸ்வரன் பகவானையும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் போய் நவகிரகங்களோடு சேர்த்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை சனீஸ்வர பகவான் தருவார். அனைத்து கிரகங்களும் நல்லா, அதாவது எல்லா கிரகங்களும் எப்பயும் நல்லா இருக்காது. நமக்கு பல கிரகங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்குது. ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மாதிரி மாறுதல்களை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதுக்கான சூட்சமும் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா சில விஷயங்கள் தேவையில்லாமல் நடக்காது, கரெக்டாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதே மாதிரி என்னைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் கண்ணியம் கட்டுப்பாடோட இருங்க. நேர்மைக்கு என்னைக்கும் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி போற்றி.